அண்டம் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான சிவபெருமானுக்கு பாலகனாக இருக்கும் பொழுதே பாடம் எடுத்த பெருமையுடன் முருகனுக்கு கோவில் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலுமே அவை எல்லாவற்றிற்கும் தலையானதாக இருப்பது ஞானப்பழத்திற்காக கோவித்து கொண்டு தன்னாடு தன் மக்கள் என்று வந்து அமர்ந்த பழனிமலை தண்டாயுதபாணி பற்றிய தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம் அப்படின்னு பார்த்தா பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் பழமையான இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி என அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாகும். புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தேன்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறார். கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மையை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடம் இருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு. முருகன் பிற்காலத்தில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாகும். அதுவே காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்தது. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்த பொழுது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு போகர் சித்தர். இந்த நவபாசன சிலை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை இந்த நவபாசன சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசன சிலை செய்யும் பணியில் உதவியிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசன சிலையை முருகன் மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்கள் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்க பேறு பெற்றிருக்காரு. பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தன்னுடைய தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த பழனி மலையில் தான் தூக்கி வந்த 2 மலையுமே வைத்து களைப்பாறும் பொழுது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 2 மலைகளையுமே தூக்கி வந்த இடுமனை கௌரவிக்கும் விதமாக தான் பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் முறை ஏற்பட்டது. இந்த பழனிமலை ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி
கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் இருக்க நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் நவபாசான சிலையை மக்கள் வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பழனி மலையை கிரிவலம் செய்து வருவது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 480 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் கடந்து வர வேண்டும். நடந்து மலையேற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்கள் கொண்டு தான் அபிஷேகம் செய்கிறாங்க. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும், சந்தனம் பன்னீர் தவிர்த்த மீது அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகனின் விக்கிரகத்தின் மீது தலையில் வைத்து எடுக்கப்படுவதாகவும், முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தரின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற அரிதான பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர தினங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு நாளில் 6 முறைக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு உலக புகழ் பெற்றதோ அதே போல பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. இந்த கோவில் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான ஒரு வாக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களுடைய காணிக்கை பெறக்கூடிய ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரிகளின் கூட்டாளிகளாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்று அந்த லாபத்தை பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவிலில் உண்டியில் செலுத்துகிறாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள், அதே போல் பழனி முருகனுக்கு முடி இறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போகர் சமாதியில் வழிபடுவதால் இன்றுமே சூட்சம வடிவில் பழனிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருவார். ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வியாபாரம், மேன்மையா போன்றவற்றுக்காக அதிக அளவில் பக்தர்கள் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. இந்த கோவில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி என்ற ஊரில் இருக்கக்கூடிய மலை மீது அமர்ந்திருக்கு. இந்த கோவில் செல்ல அதிக அளவில் போக்குவரத்து வசதிகளும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு ஒரு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரபலமாக அறியப்படும் கதைப்படி நாரதர் முனிவர் ஞான பழத்தை கொடுத்து கலகம் பண்ணியதால் இங்கு வந்து பழனி முருகன் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழனிமலை கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க, அறுபடை வீட்டில் உங்களுக்கு எந்த படை வீடு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.